எப்போ மரவள்ளி கிழங்கு வாங்கினாலும் தோல் எடுத்துட்டு உப்பு போட்டு இட்லி பானையில் அவிச்சு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிச்சு. அதனால இந்த டைம் மரவள்ளி கிழங்குல அடை தான் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக இந்த மரவள்ளி கிழங்கு அடையை பார்த்துட்டு நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கிழங்கு எடுத்து அதோட தோல் எல்லாமே செத்திட்டு தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. தோல் எடுத்த மரவள்ளி கிழங்கு எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக நறுக்கிட்டு அப்படியே நம்ம மிக்சியில் அடித்தாலும் சரி. அப்படி இல்லைனா இந்த மாதிரி துருவிட்டு சேர்த்திங்கன்னா இன்னும் நைஸாக இருக்கும். வெறும் கிழங்கு மட்டும் போட்டு அடை செஞ்சோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுக்காக அரிசி மாவு கூட தான் சேர்த்து பண்ண போகிறோம். எவ்வளோ கிழங்கு எடுக்கிறோமோ அதில் கால்வாசி அளவு அரிசி எடுத்து ஊற வச்சு முன்னாடியே அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி நைஸாக கிழங்கையுமே அரைக்கணும். கிழங்கு அரைக்கிறதுக்கு முன்னாடி அதிலேயே காரத்துக்கு தேவையான மிளகாய் கொஞ்சமாக சோம்பு போட்டு அதையுமே சேர்த்து அரைச்சிக்கலாம். கிழங்கு நல்லா மையாக அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அரிசி மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அரைச்சி வச்சிருக்க கிழங்கு இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். ராகி எடை கிழங்கெல்லாம் பண்ணும்போது முருங்கைக்கீரை சேர்த்து பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் பிஞ்சு முருங்கைக்கீரை எடுத்து அதையுமே கொஞ்சம் உருவி வச்சாச்சு. சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாமே குட்டி குட்டியாக நறுக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் கையில் நல்லா தண்ணி தொட்டுட்டு எந்த அளவுக்கு மெல்லிஸாக நம்மளால் தட்ட முடியுமோ அந்த மாதிரி தட்டிக்கணும். சுற்றி நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுத்தோம்னா அடை ரெடி ஆகிடும். இது கூடவே சைட் டிஷ்க்கு தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.